Samsung Galaxy A57 5G. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த டிவைஸில் வந்து பார்த்தா ஃபுல்லாக பாசிட்டிவ் தான், பட் ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதான் Samsung A57 5G வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C டைப் C சார்ஜர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம சார்ஜரு கேஸ் எல்லாமே நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தா கிடைக்குது. ஏன்னா இங்கே நம்ம பேக் சைடில் வந்து பார்த்தா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸோட திக்னஸ் வந்து பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் 6.9 mm திக்னஸ் தான். அட் த சேம் டைம் நம்ம வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 179 கிராம் வெயிட் தான் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து இந்த டிவைஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கொடுக்குது. இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தா நேவி கலர் ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா இருக்குது. தென் நீங்கள் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங்கோல விக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சூப்பரான டிசைன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. இந்த டிவைஸ் நம்ம இன்டோர் அண்ட் அவுட்டோட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பட் இதே சேம் ப்ரைஸ் இருக்க ஒரு சில டிவைஸ்லாம் வந்து பார்த்தா பெசல்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இல்லை. நார்மலாக மற்ற டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணாலே நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம டச் பண்ணாலாம் வந்து ஓப்பன் ஆகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே நம்ம சாம்சங் வந்து பார்த்தா ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அல்ட்ராசோனிக் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் இங்கே யூடியூப்ல வந்து பார்த்தா எஸ்ஏ வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளேயோட கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓவரால் நீங்கள் டிஸ்பிளே பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் நான் பார்த்து ஷாக்கான விஷயம் வந்து பார்த்தா பேட்டரி தான். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ சார்ஜர் பாக்ஸில் வராது, நம்ம தனியாக வந்து வாங்கிக்கணும். ஸோ சார்ஜருக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0லேருந்து 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இந்த டிவைஸ் நம்ம 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் 45 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிவைஸில் வந்து ஜஸ்ட் 0% சார்ஜ் தான் இருக்குது. கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பேட்டரி பர்சன்ட் செக் பண்ணும்போது 19% கிட்ட ஏறி இருக்குது. 20 minutes 38%, then 30 minutes 56%, then 40 minutes 72%, then 15 minutes 86%. இப்போ கரெக்டாக 1 hour ஆச்சு. நமக்கு 94% கிட்ட பேட்டரி ஏறி இருக்குது. கரெக்டாக 1 hour 10 minutesல நமக்கு வந்து 97%. தென் ஃபைனலாக 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு அரௌண்ட் ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே நான் பேட்டரி டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஹெவியாக யூஸ் பண்ணி நமக்கு வந்து 7.5 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடச்சி. ஸோ இந்த டிவைஸில் உண்மையிலுமே வந்து பார்த்தா பேட்டரி பேக்கப் சூப்பராகவே இருக்குது. அதுவும் நமக்கு இங்கே சாம்சங் வந்து எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸினோஸ் ப்ராசர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வந்து கொடுக்குது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த டிவைஸ் சூப்பராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் யூஸ் பண்ணும்போது 7 hours கிட்ட ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தா கிடச்சி. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 15% பேட்டரி லைஃப் இருந்துச்சு. ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவியாக யூசேஜ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தா கிடைக்குது. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இங்கே நமக்கு டாப்பில் வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்குது. அது கீழே பவர் பட்டன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் கீழே பாட்டம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 சிம் வந்து போட முடியுது. பட் ஆனால் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து பார்த்தா கிடையாது. தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தா மைக் வந்து இருக்குது. தென் டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் எக்ஸினோஸ் 1680 வந்து பார்த்தா இருக்குது. இது கூட நமக்கு LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நேர்லி ஒரு 1.4 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தா கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் நமக்கு வந்து 76% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா கிடச்சி. இது நம்ம கீக் பெஞ்சோட ஸ்கோர் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் 3D டெஸ்டோட ஸ்கோர் வந்து பாருங்கள். இந்த அளவுக்கான ஸ்கோர் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. இந்த டிவைஸ் நம்ம டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தா எங்கேயுமே லேக் அந்த மாதிரி பெரிய பிரச்சனை எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. நம்ம டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. இங்கே BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 60 FPS விளாட முடியும். ஸோ நீங்கள் BGMI கேமில் மோஸ்ட்டாக விளாடுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிவைஸ் சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மற்றபடி டே டு டே யூசேஜுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தா கிடச்சி, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இது கூட Bluetooth 6.0 வந்து இருக்குது, Wi-Fi 6E வந்து இருக்குது, NFC இந்த டிவைஸில் அவைலபிளாக இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டான 1U 8.5 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு வித் Android 16ஓட. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 6 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். நம்ம சாம்சங்கோட 1U பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சூப்பரான ஸ்கின் இது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த அனிமேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஓனாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த டிவைஸில் வந்து குட் லாக் சப்போர்ட் இருக்குது, அதை வச்சு சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே குட் லாக் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ப்ளூடூத் பொறுத்தவரைக்கும் 1-2 ஆப் இருக்குது, நம்மளால் மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் 1U 8.5 அப்டேட் வந்துச்சு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த அப்டேட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. லைக் நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த டாங்கிள்ஸ்லாம் நம்ம சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப் கீழே நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் பில் சேஃப் டிசைன் வந்து மாற்றிட்டாங்க. இது நமக்கு ஃபஸ்ட்டு iOSல வந்து கொண்டு வந்தாங்க, அதை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே 1U 8.5 யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், ஒரு 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது, அவுட்புட் இந்த அளவுக்கு வந்து பாருங்கள். இங்கே சாம்சங் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நேச்சுரலான கலர்ஸ் உள்ள ஃபோட்டோஸ் தான் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த டிவைஸ் நமக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிடச்சி. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பாருங்கள், போர்ட்ரேட் எடுத்தது, இங்கே எஜிடெக்ஸ் நல்லா சூப்பராக வந்துருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செல்ஃபியில் எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ். தென் இங்கே ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள். தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லோ லைட் எடுத்தது, அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இந்த டிவைஸோட கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நம்ம பேசும்போது வந்து பாருங்கள், அந்த ஆடியோ எந்த அளவுக்கு கேட்குதுன்னு வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இங்கே தென் 2x மேக்ஸிமம் 10x வரைக்கும் வந்து பார்த்து ஜூம் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 4K 30 FPS ஷூட் பண்ணலாம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சாம்சங் கிட்ட வந்திருக்க ஒரு சூப்பரான டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸ் நம்ம மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. குறிப்பாக பேட்டரியில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த டிவைஸ் நல்லா இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் வந்து கிடையாது. ஆனால் வீடியோ சொல்லியிருந்த ஒரே ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராப்ளமே இந்த டிவைஸோட ப்ரைஸிங் தான். இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 8+256 நமக்கு வந்து 50,000 கிட்ட செல் பண்ணுறாங்க. தென் 12+256 நமக்கு வந்து 55,500 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சூப்பரான ஃபோன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மேபி ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் சேல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 35 36 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற அந்த 50,000 ப்ரைஸ் ரேஞ்சு கண்டிப்பாக வாங்காதீங்க, ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதான் இந்த சாம்சங் A57 5G பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.